நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா பணம் ஒரு சக்தி. அதை ஹேண்டில் பண்ற கம்ப்ளீஷன் வராம அந்த வந்த அப்புறமும் பெருந்தலைவலிங்க. உங்களுக்கு தெரியாது பணத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம எத்தனை பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இல்ல உண்மையிலேயே இல்ல இவங்களா சூசைட் பண்ணிக்கலனாலும் எப்படா சாவான்னு எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? இல்ல உண்மையிலேயே சொல்றேன். கம்ப்ளீஷன். உங்களுக்கு உள்ள கம்ப்ளீஷன் நடந்துருச்சுன்னா பணம் இருந்தாலும் கொண்டாடுவீர்கள், இல்லை என்றால் அதை ஈர்க்கவும் உருவாக்கவும் ரொம்ப ஈஸியா இயங்குவீர்கள். உள்ள இன்கம்ப்ளீஷன்ஸா இருந்ததுன்னா, இல்லைன்னாலும் வறுமையின் வலி, இருந்தாலும் பெருமையின் வலி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பெருமையின் வலி ஆழமா புரிஞ்சுக்கோங்க. பெருமையின் வலினா என்னன்னா, நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத ஐடென்டிட்டி, ஆனா அதை ஹேண்டில் பண்ணியே தீரணுங்கிறதுனால படுற பாடு, வலி, பெருமையின் வலி. நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத ஐடென்டிட்டிக்குள்ள பூந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாத ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிட்டு படுற பாடு, வலி. நிறைய பணம் வருதுன்னு தெரிஞ்சு அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த பொறுப்பை எடுத்துட்டு, ஆனால் அதை ஹேண்டில் பண்ண முடியாம, அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த லைஃப் ஸ்டைலையும் ஹேண்டில் பண்ண முடியாம தடுமாறி தவிச்சு நொந்து சஃபகேட் ஆகி அதுலேருந்து தப்பிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன் அந்த பெருமையின் வலினா என்னன்னு. அது இன்கம்ப்ளீஷனால வர்றதுதான். உண்மையில பார்த்தா நம்ம இன்கம்ப்ளீஷனால, இல்லைன்னா வறுமையின் வலி, வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியாம பெருமையின் வலி. எப்போ நீங்க 1000 ரூபாய் இத்தனை அவுன்ஸ் துக்கம், இத்தனை அவுன்ஸ் கஷ்டப்பட்டாதான் 1000 ரூபா வரும்னு நம்ப ஆரம்பிச்சிடுறீங்களோ, லாட்ரியில் 2 கோடி ரூபா வந்தா கூட அது கையில் வாங்கிறதுக்கு முன்னாடி இத்தனை அவுன்ஸ் துக்கத்தை ஸ்ட்ரெஸ்ஸாக கோத்ரூ பண்ணி அந்த ஹார்ட் ரேட் அதிகமாகி ஒரு 2 ஹார்ட் அட்டாக்கை பார்த்துட்டு அதை கையில் கூட வாங்குவீங்க. இல்லைன்னா உங்கள் நம்பிக்கை வீணா போயிடுதில்ல, உங்கள் நம்பிக்கை வீணா போக விட மாட்டீங்க. இத்தனை அவுன்ஸ் கஷ்டப்பட்டாதான் 1000 ரூபா, அது 1 அவுன்ஸ் கஷ்டப்பட்டாதான் 1000 ரூபா சம்பாதிக்க முடியும் நம்பின உடனேயே 1 கோடி ரூபா லாட்டரியில் அடிச்சிருச்சுன்னா அது 100 அவுன்ஸோ 1000 அவுன்ஸோ, 1000 அவுன்ஸ் தான் 1000 ரூபாயா? 100 1000 ரூபா 1 லட்சம், 100 லட்சம், இப்போ 10,000 அவுன்ஸ். அந்த லாட்டரி பணத்தை கையில் வாங்குறதுக்குள்ள இந்த டிக்கெட்டை நீங்க இங்க வச்சு அங்க வச்சு அங்க வச்சு அங்க வச்சு அதை பாதுகாக்கிறது, பக்கத்தில் இருக்கவன் பார்க்கறானா, பொண்டாட்டி பார்க்கறாங்களா, எதிர் வீட்டுக்காரன் பார்க்கறானா, அந்த பேங்க்ல போய் அந்த பணத்தை வாங்கி அதை சேவ் பண்றதுக்குள்ள அந்த 10,000 அவுன்ஸ் பெயினை கோத்ரூ பண்ணிடுவீங்க லாட்டரியிலே வந்தா கூட. ஏன்னா உங்களுடைய நம்பிக்கையை நிஜமாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பாயிடுது. உங்க மேல நீங்க வச்சிருக்கிற இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான நம்பிக்கைகள் 1-2 கொலாப்ஸ் ஆனா கூட நீங்க உங்களையே கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால அதை உண்மைன்னே ப்ரூஃப் பண்ணிக்கலாம்ப்பா. நல்லா ஆழ்ந்து கேளுங்க. ஒரு விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சிட்டாலும் அந்த பொய் ரொம்ப வலிக்குதுன்றதாக கண்ணை மூடி அதை அப்படியே உண்மையாவே மெயின்டைன் பண்ணி லைஃபை ரன் பண்றதுன்னு முடிவெடுத்து எத்தனை பேர் லைஃபை புஷ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. உங்க லைஃப் ஒரு தரமாவது இந்த மாதிரி உண்மை நீங்கள்லாம் போல்டாக கற்றுக்கணும், மற்றவங்களாம் இன்னும் தெரியாமல் யோசிக்காமல் உட்காந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான்.
நம்ம பல பேர் வாழ்க்கையில தான் பண்றோங்கய்யா. இப்ப அப்படி இல்லாம வண்டி கொடசாஞ்சாலும் சக்கரம் உடைஞ்சாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம உள்ள என்ன இருக்கோ அதை திரும்பி பார்ப்போம். பார்த்தா அட்லீஸ்ட் தீர்வு உண்டு.